எஸ்ஹெச்எம்மில் எனர்ஜியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எனர்ஜியை பற்றி. ஸோ எனர்ஜி வந்து பேசிக்காக தெரியும். டோட்டல் எனர்ஜி ஆஃப் எனி சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. எனர்ஜினா ரெண்டு டைப் ஆஃப் எனர்ஜி இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் எனர்ஜி. இது நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. ஏன் எப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டின்னு எடுக்கணும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி அல்லது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி எப்படி எடுத்தாலும் இந்த எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் வெலாசிட்டி, எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் ஆக்சலரேஷன் எல்லாம் சேமாக தான் வரும். அது நம்ம ப்ராப்ளத்தில் போடுறப்போது போடுவோம். இப்போ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இதை எடுத்துக்கோம். வேறு நீங்கள் எந்த ஈக்குவேஷன் போட்டாலும் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு அண்டர் ரூட் ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் மைனஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கொயர், velocity is equal to minus omega square into displacement எல்லாம் சேமாக தான் வரும். பட் எப்போ டவுட் வரும், சைன்ஸ் காஸ் ஒமேகா டியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வெலாசிட்டி எடுக்கிறப்ப மைனஸில் வரும், மைனஸ். ஸோ அப்போ என்ன பண்ணோம், எப்போவுமே என்ன பண்ணோம்னா ஒமேகா ஆக்சலரேஷன் எடுக்கிற போது அதோட மாடுலஸ் வேல்யூ தான் எடுக்கும், மேக்னிடியூடு. இந்த சைனு இதுக்கு இருக்குது, சைன் இஸ் டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணுறது தான். ஸோ சைனில் எந்த சிக்னிஃபிகன்ஸும் இல்லை. தேர்ஃபோர் இப்போ ஸ்ப்ரிங் இப்போ ஒரு சிஸ்டத்தில் எஸ்ஹெச்எம் இப்போ ஸோ எக்ஸுங்கிறதுனால நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸில் எடுத்துக்குவோம். இது ஒரு பார்ட்டிக்கல், இது இப்படி இப்படி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பண்ணுது. ஸோ இதை எக்ஸ்ட்ரீம் பொசிஷனை வச்சுக்குவோம். வில் டேக் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஸோ இங்கே வந்து இங்கே போவோம். ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணோம், சப்போஸ் இந்த பாடியை இங்கே டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா நம்ம ஒர்க் பண்ணணும். ஒரு இது தள்ளி விடணுன்னா ஒர்க் பண்ணணும். ஒர்க் என்ன, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த ஃபோர்ஸ். ஸோ இங்கே ஒர்க் டன் பண்ணணும் வித் திஸ் ஃபோர்ஸ். அப்போ இந்த ஸ்ப்ரிங்கில் இருக்கிற ஃபோர்ஸ் என்ன பண்ணும், இதுக்கு ஆப்போசிட் டையில் பண்ணணும். திஸ் இஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணணும். ஸோ தி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அகேன்ஸ்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பிளாக். த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி பண்ணோம்னா இப்படி போயிட்டு வருது இல்லையா, ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அகெயின்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடின்னு சொல்லலாம், பாடின்னு நம்ம சொல்லலாம், அல்லது பிளாக்குன்னு சொல்லலாம், பார்ட்டிக்கல்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோர்ஸ் என்ன வரும், இந்த ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு என்ன, சப்போஸ் ஒரு ஸ்ப்ரிங் சிஸ்டத்தை நம்ம இந்த பாடியை இங்கே இழுத்துட்டு போகிறோம். இப்படி இழுத்துட்டு வரும்போது நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் ஒர்க்கை டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணுற போது இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை ஆப்போசிட் டைரெக்ஷனில் பண்ணி அதை திருப்பி கொண்டு போயிடுதாங்க மெயின் பொசிஷனுக்கு, அல்லது மறுபடியும் ஓவர் ஷூட் ஆகுது. எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ ஃபோர்ஸுக்கு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை எகென்ஸ்ட் ஆக்ட் பண்ணி அதை அங்கே கொண்டு போயிடும். வேறு ஒரு பெரிய பாக்ஸ் தரையில் போட்டு இழுத்துட்டு போனோம்னு வச்சுங்க, நம்ம ஒர்க் டன் பண்ணுறோம். ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு டிஸ்டன்ஸ் கொண்டு போகிற போது ஒர்க் பண்ணுறோம். பட் இந்த ஒர்க் அங்கே இழுத்துட்டு போய் அங்கே விட்டோம்னா அது திரும்பி போகாது. மறுபடியும் திரும்பி அதுக்கு ஒரு ஃபோர்ஸு நம்ம தான் கொடுக்கணும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு. ஸோ எப்படி நம்ம இழுத்து விட்றோமோ திரும்பி போணுச்சுன்னா அந்த ஃபோர்ஸை வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுன்னு சொல்லுவோம். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் நம்ம எவ்வளோ ஒர்க் டன் பண்ணோமோ அதை டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கு பாடியை சேம் ஃபோர்ஸு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணும், நம்ம எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. அந்தமாரி டைப் பண்ண ஃபோர்ஸை தான் கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ வென்எவர் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருந்தாலே இந்த பாடியில் எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம், அந்த பிளாக்கில் எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம். வென்எவர் தெர் இஸ் a conservative force, there exists energy, because
spring force F is a conservative force. So Fn of the F spring force is equal to minus kx னு நம்ம முன்னாடி பல தடவை பார்த்துட்டோம். ஸோ எனர்ஜி எக்ஸிஸ்ட் பண்ணுது. அந்த எனர்ஜி எக்ஸிஸ்ட் பண்ணுறதுன்னு என்ன? எனர்ஜினா தட் எனர்ஜி அதை இப்படியும் சொல்லலாம், அல்லது டோட்டல் எனர்ஜி அப்படியும் சொல்லலாம், ஆர் மெக்கானிக்கல் எனர்ஜி. எல்லாம் ஒரே வார்த்தை தான். ஸோ இது வந்து டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இது இருக்கிற போது என்ன பண்ணணும்னா, இந்த எனர்ஜி எத்தனை டைப் இருக்கும்? ஒன்று பொட்டன்ஷியல் கைனெட்டிக் எனர்ஜி, இன்னொன்று பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது பேசிக் திங்ஸு. ஸோ டோட்டல் எனர்ஜி என்ன? கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி. அதை சிம்பாலிக்கலாக எழுதலாம், எனர்ஜி total or total energy is equal to kinetic energy plus potential energy, or energy total is equal to kinetic energy k னு வச்சுக்கும், potential energy யூன்னு இண்டிகேட் பண்ணுவோம். பெரும்பால் புக்கில் யூன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சிம்பிளிசிட்டிக்கு ஒவ்வொருத்தரையும் பெருசாக எழுதுறதை விட எப்படி எழுதிக்கலாம். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ டோட்டல் எனர்ஜி எப்போதும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டோட்டல் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். டோட்டல் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் constant. That is E total is equal to constant. அப்போ E constant, இது கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் கைனெட்டிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஆல்வேஸ் வேரிஸ். சில இடத்துல கைனெட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம் இருக்கும், அந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோவாக இருக்கும். சில இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் இருக்கும், அந்த இடத்துல கைனெட்டிக் எனர்ஜி ஜீரோவாக இருக்கும். பட் இன்பிட்வீன் இடத்துல, சப்போஸ் இன்பிட்வீன் இந்த ஏற்கனவே பார்த்துருக்கோம், இன்பிட்வீன் இங்கே வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0, velocity is equal to maximum, and kinetic energy is equal to half mv square. ஸோ இங்கே வெலாசிட்டி மேக்ஸிமம், இங்கே 0 வந்து மேக்ஸிமம் வருது. ஸோ இங்கே வர மேக்ஸிமம் வர வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இஃப் வெலாசிட்டி இன்க்ரீசஸ், கைனெட்டிக் எனர்ஜி ஆப்வியஸ்லி வில் இன்க்ரீஸ். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுற போது, கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி குறையணும். ஏன் குறையணும்னா, இங்கே வந்து என்ன இருக்குது? டோட்டல் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ டோட்டல் எனர்ஜி ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், தேர்ஃபோர் ET. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். கைனெட்டிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் E total is always constant, that is kinetic energy plus potential energy. இது increase ஆகும், இது decrease ஆகும், இது decrease ஆனால் இது increase ஆகும். Suppose for an example, but சில point, at certain point, there will be some point, there will be some points at which kinetic energy is equal to potential energy. Kinetic energy is equal to, that is, suppose E total 10 joule, energy na joule, 10 joule இருந்தால், so 10 joule is equal to kinetic energy minimum இருந்தால் potential energy 10 இருக்கும். ஆர் kinetic energy maximum இருந்தால் potential energy minimum இருக்கும். 0 plus 10 10. So this is always constant. Suppose kinetic energy 5 இருந்ததுன்னா potential energy 5 இருந்ததுன்னா both are equal,
and total is equal to 10 joules. So இதிலிருந்து என்ன தெரியுது, there will be some point at which the potential energy is equal to kinetic energy. The total energy is always constant இருக்கும். Potential energy kinetic energy at any point of time, at any instant, at any displacement, at any time, varies. Kinetic energy maximum minimum வந்து minimum maximum போய் maximum minimum வரும். Same way potential energy minimum maximum minimum போகும். பட் potential energy maximum இருக்கிறப்போ வந்து kinetic energy minimum இருக்கும். Vice versa. ஸோ இந்த எனர்ஜி உண்டு பண்ணுறதுக்காக என்ன, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால தான் this is the conservative force. This force is a conservative force. Kinetic energy of a particle executing simple harmonic motion. Kinetic energy in simple harmonic motion. ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பார்த்தது தான். x is equal to a sin omega t. நியூமரிக்கல் என்ன வேல்யூ கொடுத்தாங்கன்னா, இங்கே வந்து சப்போஸ் ஒய்ன்னு கொடுத்தா இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கொயர் ஒய்ன்னு வரும், இந்த இடத்துல ஒய்ன்னு வரும், அவ்வளோதான் வரும், வேறு எதுவும் வராது. பட் ஆக்சலரேஷன் எடுக்கும் போது we will take the modulus value of acceleration which is equal to modulus value of omega square, which is, it implies acceleration is equal to omega square. நியூமரிக்கலில் போகிறப்போது இதை போடுவோம். நியூமரிக்கலில் போகிறப்போது நம்ம அதோட மேக்னிடியூடை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் நெகட்டிவ் சைன் போட்டோம்னா எந்த டைரெக்ஷனில் எடுக்கணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில். அதேமாரி இங்கேயும் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னா அங்கேயும் மாடுலஸ் வேல்யூ எடுத்துக்கணும் வெலாசிட்டிக்கு. அண்ட் கே நம்ம ஆசிட்டிஸ் பார்த்துருக்கோம். ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே பை எம் அதுவும் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஈக்குவேஷனை எழுத போகிறோம். ஸோ வாட் இஸ் கைனெட்டிக் எனர்ஜி? கைனெட்டிக் எனர்ஜியோட பேசிக் என்னது? கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி எப்படி எழுதலாம்? ஸோ கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. வெலாசிட்டி என்னது? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு velocity square, or we can write half into mass into velocity வந்து omega a cos omega t அதோட ஸ்கொயர். விக்கு பதில் omega a cos t போட்டு, அல்லது இப்படி எழுதலாம், இந்த ஈக்குவேஷன் போல் இதையும் போடலாம், ரெண்டையும் போடுவோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு half into mass into omega square a square cos square omega t. இதுதான் velocity cos square omega square r. மறுபடியும் kinetic energy is equal to half into mass into velocity square is equal to half into mass into velocity என்ன வருது? omega is equal to omega into under root a square minus x square அதோட ஸ்கொயர். இதுதான் வெலாசிட்டிக்கு எக்ஸ்பிரஷன். ஓகே. ஸோ therefore kinetic energy is equal to half m ஸ்கொயர் பண்ணோம்னா ஒமேகா ஸ்கொயர், இது ஸ்கொயர் ரூட்டை ஸ்கொயர் பண்ணோம்னா இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எம் ஒமேகா ஸ்கொயர் என்ன வரும்? m இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே. இப்படி எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு half இன்ட்டு m into omega square is equal to k spring constant into a square minus x square. So kinetic energy in the type எழுதலாம். So kinetic energy can be written as is equal to half mass into omega square a square cos square omega t, or kinetic energy is equal to half m omega square into a square minus x square, or kinetic energy is equal to half into இது மாத்திரம்னா that becomes k into a square minus x square. இன்னொரு டேர்ம் இருக்குது ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி. அதை அடுத்த தடவை பார்ப்போம், அடுத்ததில் பார்ப்போம் ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி என்ன வருதுன்னு.
நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி இந்த 3 டைப்பில் நமக்கு எங்கே தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி டாட்டா என்ன கொடுத்துருங்களோ அதுக்கு மாரி ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கைனெட்டிக் எனர்ஜினா எனர்ஜி டோட்டல் இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதுதான் இந்த ஈக்குவேஷன் இருக்குது. Potential energy of the body displays undergoing SHM. So now we talk about potential energy. Potential energy now we have to calculate பண்ணலாம். See, x is equal to a sin omega t. Sin omega t. Suppose when a body is displaced from mean position, so body is displaced from mean position to a point at t is equal to some time from mean position x is equal to 0. இங்கேருந்து இங்கே டிஸ்பிளேஸ் பண்ணுறோம். டிஸ்பிளேஸ் பண்ணுறப்போது ஒர்க் டன் பண்ணணும். ஒர்க் டன் பண்ணுறப்போது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அதுக்கு எகென்ஸ்டாக ஆக்ட் பண்ணணும். when a body is displaced from mean position to some point x, when a body is displaced from the main position to any other point, அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னா the restoring force will act against it. The restoring force will act against the displacement. So displacement against a force act பண்ணணும். எந்த ஃபோர்ஸு இப்படி நம்ம இந்த பாடியை டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு அதுக்கு எகென்ஸ்டாக ஆக்ட் பண்ணணும். ஃபர்தர் சப்போஸ் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணணும். ஃபர்தர் இந்த இடத்துலேருந்து நம்ம இவ்வளோ தூரம், ஸோ ஏ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் டிஎக்ஸ் மூவ் பண்ணுறோம். ஃபிசிக்ஸில் இந்த அப்ரோச் தான் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் எப்படி பண்ணுறோன்னா, சப்போஸ் இங்கேருந்து இங்கே எவ்வளோ ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸு டிடபிள்யூ, ஸ்மால் டிஸ்டன்ஸ் டிஎக்ஸ் மூவ் பண்ணுறோம். டிஎக்ஸ் பண்ணி அதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். அதை கண்டுபிடிச்சி இங்கேருந்து இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணோம். இங்கேருந்து இங்கே டெஃபினட் இன்டெகிரல் பண்ணோம்னா ஸ்மால் போர்ஷனுக்கு நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து இன்டெகிரேட் பண்ணோம் வித் லிமிட் 0 to x பண்ணோம்னா டோட்டல் ஒர்க் டன் இன் டிஸ்பிளேசிங் த பாடி ஃப்ரம் மெயின் பொசிஷன் டு அப் டு வேர் நம்ம எங்கே டிஸ்பிளேஸ் பண்ணுறோமோ அது நமக்கு கிடைக்கும். So if the body is displayed to small distance, if further the body is displaced by a small distance dx is a very small amount of இதுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ டிஸ்பிளேஸிங் பண்ணுற போது நம்ம ஃபோர்ஸ் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக பிடிச்சி தள்ளுற போது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் எவ்வளோ வரும்? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு இப்படி ஆக்ட் பண்ணுது. நம்ம டிஸ்பிளேஸ் பண்ண நீங்கள் பெரிய டிஸ்டன்ஸு, ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸு டிஸ்பிளேஸ் பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸுக்கு அடிக்கும். சின்ன போர்ஷனாக இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக ரெஸ்டோரிங் ஃபோர்ஸு இருக்கும். ஸோ the restoring against a force, this work done is against restoring force. Restoring force என்ன? F. ஸோ இங்கேருந்து இந்த பக்கம் நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணுற போது F எந்த பக்கம் அடிக்காது, F வந்து அதுக்கு எகென்ஸ்டாக இருக்கும். ஸோ ரெண்டும் 180 டிகிரி, இது இப்படி போச்சுன்னா இப்படி ரெண்டும் 180 டிகிரியில் இருக்கும். ஸோ
நம்ம அடுத்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன், amount of work done in displacing the body, placing the body or particle or block, the body, இதுதான் body, இங்கே வச்சிருக்கல block displacing body is small amount of work done. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் work done என்ன? work done is equal to force into distance, or small amount of work done. Force is same everywhere. Force into how much distance moved, small amount of distance, dx. So okay, dx. So we can write dw எந்த பக்கத்தில் பண்ணுறோம்? இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணுறோம், ஃபோர்ஸுக்கு எகென்ஸ்டாக, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுக்கு எகென்ஸ்டாக, எகென்ஸ்ட் த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? ஸோ வி கேன் ரைட் ரெஸ்டோரிங் ஆப்போசிட் சைட் டு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஓகே, ஆப்போசிட் சைட் டு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஏன்னா இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணுற போது ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இப்படி இருக்குது. ஸோ நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணுறது என்னென்னா ஆப்போசிட் டு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஸோ அதனால் மைனஸ் எஃப்னு போட்டிருக்கோம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் kx. So is equal to minus kx, minus of, therefore dw is equal to kx. Okay, so work done, இப்போ total work done பண்ணோம், total work done கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து இங்கே, ஸோ இங்கேருந்து நம்ம இங்கே டிஸ்பிளேஸ் பண்ணோம். ஃபர்தராக ஸ்மால், இதுதான் small amount of work done in displacing the body from here to here, a distance of dx. ஸோ இங்கேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 to எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வரைக்கும் டிஸ்பிளேஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம்? ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் கண்டுபிடிச்சி அதை இன்டெகிரேட் பண்ணுவோம். இன்டெகிரேட் எப்படி பண்ணுவோம்? இன்டெகிரேட்டிங் வித் லிமிட் ஃப்ரம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லோயர் லிமிட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 to எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ டோட்டல் ஒர்க் டன் இன் displacing the body displacing the body is integration of small amount of work. integration என்ன? எல்லாத்தையும் சேர்க்கறது. இங்கே ஸ்மால் அமௌண்ட் ஒர்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கிற போது இங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ டோட்டல் ஒர்க் டன் இங்கேருந்து இங்கே பண்ணதுன்னா இந்த ஒர்க் டன் ப்ளஸ் another ஒர்க் டன் ஸ்மால் அமௌண்ட் ஆகும். ஏன்னா ஸ்மால் இன்டர்வல், ஸ்மால் dx. ஸோ ஒர்க் டன் இஸ் equal to integral dx. So integral of dw is equal to, integration பண்ணுறப்போ நல்லா கவனிக்கணும், integration into differentiation into omega something வருது. ஸோ இன்டெகிரேஷனும் டிஃப்ரென்ஷியேஷனும் எகென்ஸ்டாக இருக்கும். இன்டெகிரேஷன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறது, டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாத்தையும் உடைக்கிறது. ஸோ ரெண்டு ஆப்போசிட். இன்டெகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் கேன்சல் பண்ணிடலாம், இதை கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து என்ன வரும்? இந்த ப்ராக்கெட்டில் உள்ள இருக்கிறது தான் வரும். ஸோ இதே கேன்சல் பண்ணிட்டோம்னா இட்ஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். திஸ் இஸ் ஒர்க் டன் இன் டிஸ்பிளேசிங் த பாடி ஃப்ரம் 0 to main position to up to the point dx. So work done. So work done expression என்ன? work done is equal to kx. அது எங்கேருந்து நம்ம kxங்கிறது எதுக்கு? கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். அதை இன்டெகிரேட் பண்ண இந்த பக்கத்தை இன்டெகிரேட் பண்ண. எங்கேருந்து? from x main position to x is equal to x. integration தெரியணும். integration of x square dx அது பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் பவர் என்னன்னு இருந்ததுனாலே, ஸோ இங்கே என்ன இன்டெகிரேஷன் பண்ணுற போது எக்ஸ் பவர் n+1 டிவைடட் பை n+1. பவர் இருந்ததுன்னா இந்த எக்ஸை எழுதிட்டு அதோட பவர் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணால் அந்த இன்க்ரீஸ் பண்ணதை n+1 கீழே போட்டுக்கணும். ஸோ இங்கே என்ன வரும்? ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு k பவர் 1. ஸோ k பவர் 1+1 divided by 1+1, upper limit x, lower limit 0, x is 0. So this is become
k square by 2, k square by 2, k square by 2, k square புரிஞ்சிடுச்சது. This is equal to k square by 2. So this is become with the limit x to 0. ஸோ ஆஃபை வெளியில் எடுத்துடலாம். லிமிட்டு கொடுக்குற போது அப்பர் லிமிட்டை முதல்ல கேக்கு கொடுக்கணும், அடுத்தது லோயர் லிமிட்டு கே மைனஸ் லோயர் லிமிட். அதாவது அப்பர் லிமிட் என்ன, கேக்கு பதில் எக்ஸு கொடுக்குறோம் அதோட ஸ்கொயர் மைனஸ் கேக்கு பதில் 0 கொடுக்குறோம். இதுதான் டெஃபினட் இன்டெக்ரல். இதை டெஃபினட் இன்டெக்ரல்னு சொல்ல இங்கேருந்து இங்கே டெஃபினட்டான ஒரு இன்டர்வல். சப்போஸ் இதில் இந்த லிமிட் கொடுக்கல, அது இன்டெஃபினட் இன்டெக்ரல். மேத்தமெட்டிக்ஸில் ஃபர்தராக நம்ம போவோம். ஸோ திஸ் பிகம்ஸ் half into x square, half into x square, half into kx. Work done is equal to kx. நம்ம kx மிஸ் பண்ணிட்டோம் இங்கே. half into k right, half into k வெளியில் எடுத்துடலாம், k வெளியில் எடுத்துடலாம். சாரி, work done is equal to x. Sorry, we are differentiating x into dx. kx into dw is equal to என்ன போட்டோம், dw is equal to work done into displacement என்ன, small amount of work done என்ன dx. dw is equal to f into dx, f into dx, f into dx. Now work done, small amount of work done is equal to force into small amount of work done. So f is now the kx into dx minus kx, f equal kx into dx போடுறோம். ஸோ இது மைனஸ் வருது. ஸோ திஸ் பிகம் மைனஸ் kx into dx. ஸோ dw is equal to kx into dx. dw இன்டெகிரேட் பண்ண ஒர்க் டன் வரும். ஸோ இதை பண்ணுற போது இதையும் பண்ணணும். ஸோ திஸ் வில் பிகம் this become therefore work done is equal to k வெளியில் எடுத்துல, ஏன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டை இன்டெகிரேட் பண்ண முடியாது. and x is limit, lower limit 0 up to x into x dx, x with respect to dx. ஸோ இந்த ஃபார்முலா x பவர் என்ன, இங்கே x பவர் 1. ஸோ 1 என்ன, x பவர் 1 + 1 divided by 1 + 1. ஸோ is equal to k into x square by 2, power 1 1 + 1 2 divided by 2, upper limit lower limit. So is equal to k into what is x. First x க்கு upper limit கொடுக்கணும், இந்த x க்கு upper limit கொடுக்கணும், மைனஸ் லோயர் லிமிட் கொடுக்கணும். ஸோ அப்பர் லிமிட்டை எக்ஸுக்கு பதில் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணோம்னா எக்ஸு ஸ்கொயர், எக்ஸுக்கு எக்ஸு இதுக்கு மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணோம், ஸ்கொயரை நம்ம டச் கூட பண்ணக்கூடாது. by 2 minus x க்கு 0 கொடுத்தோம்னா 0 square by 2. So this becomes k into the x square by 2. The work done. This work done, the work done is stored as potential energy. எப்படி நம்ம கீழேருந்து தரையிலேருந்து ஒரு பேக்கை லிஃப்ட் பண்ணோம்னா என்ன ஆகுது, ஒர்க் டன் பண்ணணும். அங்கேருந்து இங்கே தானாக ஆட்டோமேட்டிக்காக வராது, ஒர்க் டன் பண்ணுறோம். இந்த ஒர்க் பவர் எனர்ஜியில் என்ன சொல்லுது, எனர்ஜி இஸ் கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். ஸோ இங்கே ஒர்க் டன்ங்கிறது ஒரு எனர்ஜி. ஒர்க் டன்னாலே எனர்ஜி, நியூட்டன் மீட்டர் ஏற்கனவே பார்த்துருக்கோம் டைமென்ஷனில். ஒர்க் டன் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி நம்ம கொடுத்த எனர்ஜி எங்கே போகும், அதை அழிக்க முடியாது. எனர்ஜி நெய்தர் கேன் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். அப்படிங்கிற போது அந்த எனர்ஜி இன்னொரு எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். எங்கே கன்வெர்ட் ஆகும், ஸோ இந்த பேக்கை லிஃப்ட் பண்ணுறபோது எவ்வளோ ஒர்க்கு பண்ணோமோ அந்த ஒர்க்கு இந்த பேக்கில் போய் உட்காந்துக்கும் ஆஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி போயிடுச்சு, மறுபடியும் அதை விட்டோம்னா என்ன வரும், கீழே போகும். ஸோ மோஷனில் இருக்குது, ½ mv². ஸோ தட் எனர்ஜி ஒர்க் டன் பண்ணுற போது அது பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்ட் ஆகுது. அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெஸ்ட்டில் இருக்குது, அதை ரிலீஸ் பண்ணோம்னா என்ன பண்ணும், கைனெட்டிக் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும். ஸோ எனர்ஜி இஸ் கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். அதை நம்ம இப்படி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, this
this amount of work done இங்கேருந்து இங்கே கொண்டு போகும்போது work done is stored as potential energy in the body. இந்த பாடி இருக்குல்லே, ஸோ பாடி இங்கே என்ன பிளாக்கு இந்த body. Therefore, work done is equal to potential energy is equal to kx square by 2. நமக்கு எல்லாரும் தெரியும் சார் work done, so potential energy is equal to k into x என்ன ஆகுது, x is equal to a sin omega t, displacement a sin omega t அதோட ஸ்கொயர் டிவைட் பை 2. ஸோ டிவைட் பை 2ங்கிற போது அடுத்தது this is become kx square by 2. So this becomes k by 2 into a square sin square omega t. A square sin square omega t. So this is the expression for work done. So k into a square sin square omega t, or இங்கே இருந்தனால energy is equal to half into kx square. So இதுதான் expression for potential energy. K நம்ம மாற்றிக்கலாம். K எப்படி மாற்றிக்கலாம், omega square is equal to k by x. எந்த டேட்டா கொடுத்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். Therefore, the total energy in the system, total energy is equal to potential energy plus kinetic energy. Total energy is equal to potential energy, or we can write E total energy total is equal to potential energy plus kinetic energy. As it is நம்ம பார்த்துருக்கோம், what is kinetic energy? The equation என்ன, எந்த equation, x is equal to a sin omega t. Velocity is equal to, what is velocity? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் omega a into cos omega t, or velocity also is equal to omega into under root a square minus x square, where x is the displacement, a is the amplitude. So what is potential energy? Potential energy is equal to we will write U. Potential energy, therefore U is equal to half k into x square. இப்போ தான் டெரைவ் பண்ணோம், half into k into what is x square? X square, x is equal to a sin omega t whole square is equal to half k. a ஸ்கொயர் பண்ணி வெளியில் எடுக்கலாம், சைனை ஸ்கொயர் பண்ணோம்னா sin square omega t பார்த்துருக்கோம். ஆர் ரெண்டு எக்ஸ்பிரஷன் 1, எக்ஸ்பிரஷன் 2. கைனெட்டிக் எனர்ஜி எப்படி பார்த்துருக்கோம், கைனெட்டிக் எனர்ஜி கேன்னு நம்ம வச்சுக்கோம். கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கே. கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி எப்படி எழுதலாம், கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half into m into velocity square. What is velocity? Is equal to half into velocity is equal to half into mass into omega a cos omega t is equal to half அதோட ஸ்கொயர் half m v square. velocity expression இங்கே போடுறோம், half m into omega square a square cos square omega t. இதுதான் கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜிக்கு இன்னொரு எக்ஸ்பிரஷன் எழுதலாம், கைனெட்டிக் எனர்ஜி இன்னொரு இதுதான். ஸோ half kinetic energy k is equal to half into m. velocity வேலை என்ன, இதை எழுதலாம் இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷன் into omega into under root
a square minus x square இந்த இடத்துல so is equal to half into m into இது ஸ்கொயர் பண்ணோம்னா இது ஸ்கொயர் பண்ணோம்னா ஒமேகா ஸ்கொயர் ஆகிடும். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் கைனடிக் எனர்ஜிக்கு இன்னொரு எக்ஸ்பிரஷன். ஸோ டோட்டல் எனர்ஜி டோட்டல் என்ன வருது? எனர்ஜி டோட்டல் equal to kinetic energy plus potential energy plus potential energy. First in the expression எடுத்துருவோம். half kx square is equal to plus half k into displacement square into இது m into omega square என்ன வரும்? Since omega square is equal to k by m, so m into omega square என்ன வரும்? k வரும். is equal to half into k into a square minus x square. So plus half e total is equal to half k into a square minus x square. So half k இருக்குது, ரெண்டுத்துலேயும் காமன் எடுத்துக்கிறோம். half k காமன் எடுத்துக்கிட்டோம்னா this become a minus a square minus x square minus x square is equal to half k into a square. Half k into a square is the total energy. இது இன்னொரு ஸ்டைலில் இந்த ஈக்குவேஷன் எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்து ப்ரூவ் பண்ணோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை எடுத்து ப்ரூவ் பண்ணோம். ரெண்டுத்துக்கு ரிசல்ட் சேமாக தான் வரும். ஸோ energy total is equal to kinetic energy என்ன வருது? half m omega square a square cos square omega t. அடுத்து kinetic energy என்ன வருது? potential energy plus kinetic energy is plus half into k into a square sin square omega t. So m omega square நம்ம m omega square kன்னு மாற்றிக்கிட்டோம்னா this become k half into k into a square half into k into a square cos square omega t. இதில் half k square காமனாக இருக்குது, இதுலேயும் காமனாக இருக்குது. ப்ளஸ் half k a square sin square omega t. So half k into a square common எடுத்துக்கிட்டோம்னா this become cos square omega t plus sin square omega t. Sin of some angle plus sin square of some angle plus cos square of same angle is equal to 1. So we can write it half into k into a square into 1. Therefore energy total is equal to, you can write energy total is equal to half k into a square. This is the energy total. This is the potential energy. This is formula. Potential energy is another formula. And kinetic energy அதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நியூமரிக்கல் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி பற்றி எழுதுகிற போது நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. 4-5 தடவை இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் வரும். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட்லேயும் நம்ம போடலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி என்ன வரும்? வாட் இஸ் கைனடிக் எனர்ஜி? Kinetic energy is equal to half into mass into velocity square. இதோட ஸ்கொயர் பண்ணோம்னா omega square a square cos square omega t. அதுமாதிரி potential energy என்ன வரும்? Potential energy is equal to half kx square. Potential energy is equal to half kx square. Kinetic energy is equal to velocity square க்கு பதில் இதை போட்டோம்னா so half into k into half k into x square வேல்யூனா இதை ஸ்கொயர் பண்ணி போட்டோம்னா a square
இது எப்படி தான் கைனடிக் எனர்ஜி half m omega square is equal to k into a square cos square omega t. அதுமாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி எழுதலாம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half into k into x square. இந்த ஈக்குவேஷன் டைப்பில் கொண்டு வரணும். half into k x ஸ்கொயர் பண்ணி சேர்த்துக்கணும். மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா a square sin square omega t. ஸோ இது ரெண்டையும் சேர்க்குற போது பட் இது ரெண்டு டோட்டல் எனர்ஜி என்ன வரும்? டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி என்ன வருது? இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ரெண்டுத்துலேயும் இது காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துக்கலாம். k இன்ட்டு a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர்னு வரும். ரெண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி தானே. ஸோ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி இப்படி இதெல்லாம். ஸோ இஸ் ஈக்குவல் டு half இன்ட்டு k இன்ட்டு a ஸ்கொயர் டோட்டல் எனர்ஜி half இன்ட்டு k இன்ட்டு a ஸ்கொயர். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன வரும்? பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு எல்லாத்துக்கும் half k காமன். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் வரும். கைனடிக் எனர்ஜிக்கு half k எக்ஸ் ஸ்கொயரு ஏ ஸ்கொயரோட சப்ட்ராக்ட் பண்ணணும். டோட்டல் எனர்ஜி ஒன்று வரும். டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் ஏ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா half k இன்ட்டு ஏ ஸ்கொயர். இதுதான் எக்ஸ்பிரஷன். ஸோ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு what is total energy? Energy total is equal to half k into a square. K நம்ம எப்படி replace பண்ணலாம்? Since omega square is equal to k by m, so in terms of linear frequency. What is linear frequency? This is linear frequency. இதுனா half கேக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கேக்கு பதில் ஒமேகா ஸ்கொயர் எம் இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஸோ half டு ஒமேகா என்ன வரும்? 2π/t அதோட ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் m இன்ட்டு ஏ ஸ்கொயர் இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு half இன்ட்டு 4π² t² இன்ட்டு m into a square. ஸோ இந்த half இது தான் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனிச்சுன்னா 2 times. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 2π² m a square by t². இதுதான் e எனர்ஜி ஸ்கொயர் 1/t² இருக்கு இல்லையா? வாட் இஸ் 1/t இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி. 1/t இஸ் ஈக்குவல் டு 1/time period is equal to linear frequency. So 2π² 1/t² எப்படி எழுதலாம்? 1/t² is equal to linear frequency square 1/t² into m a square. இதுதான். ஸோ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியில் எழுதுனா எப்படி எழுதலாம்? லீனியர் ஃப்ரீக்வன்சியில் எழுதுனா இப்படி எழுதலாம் எக்ஸ்பிரஷன். எல்லா எனர்ஜியும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம எந்தெந்த இடத்துல எந்தெந்த எனர்ஜி வேரி ஆகுதுன்னு. சப்போஸ் நம்ம ஒரு சார்ட் மீது. ஸோ இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இது வந்து மெயின் பொசிஷன், இது வந்து அனதர் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ, இது மெயின் பொசிஷன், இது வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். x is equal to minus a, x is equal to 0. velocity என்ன வரும்? velocity இந்த இடத்துல velocity இந்த இடத்துல velocity is equal to 0. இங்கே velocity is equal to v maximum, இங்கே velocity is equal to 0. acceleration இங்கே என்ன வரும்? இந்த இடத்துல acceleration is equal to 0. see பார்க்கலாம், velocity ஏன் இங்கே இடத்துல maximum வருது? இந்த இடத்துல x is equal to 0, x is equal to 0, velocity x is equal to 0, omega a வரும். ஸோ you can write omega into a. இங்கே acceleration is equal to 0. ஏன் acceleration is equal to omega square into x,
மாடுலஸ் ஆஃப் ஆக்சிலரேஷன். இங்கே நெகட்டிவ் நம்ம போடலன்னு தெரிஞ்சுக்காதீங்க. நம்ம ஆக்சிலரேஷன் மாடுலேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஆக்சிலரேஷன் எல்லாருக்கும் தெரியும், டுவர்ட்ஸ் த மீன் பொசிஷன். இந்த இடத்துல எக்ஸ் 0 இருக்கிற போது ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0 பிகாஸ் ஆக்சிலரேஷன் இஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். இங்கே ஆக்சிலரேஷன் என்ன இருக்கும்? இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் ஏ. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மேக்ஸிமம் விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ. ஸோ வாட் அபவுட் இங்கே சேம் திங், இங்கே அதே சேம் திங் தான் இங்கே வரும். இங்கே வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0, velocity is equal to 0 na, velocity is equal to v minimum, and acceleration in our acceleration is equal to omega square a, but in magnitude acceleration is equal to omega square a. Acceleration பார்த்துட்டோம். அடுத்து வேறு என்ன பார்ப்போம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்ப்போம். What is potential energy here? Potential energy into half into k into x square. So potential energy is equal to half into k into x பதில் a square. So is equal to u maximum. இங்கே என்ன வரும்? potential energy. இங்கே potential energy is equal to half into k into x வந்து 0. So potential energy is equal to 0. It means potential energy is minimum here. Okay. Kinetic energy பார்ப்போம். What is kinetic energy? So at every point the potential energy and kinetic energy ரெண்டே ஆட் பண்ணால் டோட்டல் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். தட் இஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி இந்த இடத்துலையும் சரி, இந்த இடத்துலையும் சரி, இந்த இடத்துலையும் சரி, இந்த சரி, டோட்டல் எனர்ஜி சேமாக இருக்கும். பட் ஒன்லி திங் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனெட்டிக் எனர்ஜியும் வேரி ஆகும். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி பற்றி பார்ப்போங்க. இங்கே கைனெட்டிக் எனர்ஜி என்ன? இங்கே கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half k into a square minus x square. இங்கே a square என்ன வருது? a square minus x square. X is equal to 0. So half k into a square. Okay. And இங்கே kinetic energy வருது x is equal to a இந்த இடத்துல extreme position. This is extreme point. This is mean point. Extreme point kinetic energy, since velocity is equal to 0, kinetic energy also equal to 0 is equal to kinetic energy minimum. இங்கே நல்லா பாருங்கள், பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்கே மினிமமாக இருக்கோ அங்கே இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்குது. இந்த இடத்துல டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி என்ன வருது? ஹாஃப் இன்ட்டு டோட்டல் எனர்ஜி என்ன வருது? டோட்டல் எனர்ஜி டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு கே இன்ட்டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். ஹாஃப் கே இன்ட்டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல கைனெட்டிக் எனர்ஜி என்ன வருது? இந்த இடத்துல எனர்ஜி டோட்டல் என்ன வருது? எனர்ஜி டோட்டல் காட் நத்திங். எனர்ஜிக்கு இங்கே எக்ஸ் வரல, எக்ஸ் 0வா எக்ஸ் ஏன்னு போட்டு. ஸோ எனர்ஜி என்ன வருது? எனர்ஜி டோட்டல் இஸ் ஈக்குவல் டு half into k a square. ஸோ இங்கேயும் எனர்ஜி டோட்டல் சேம் தான், இங்கேயும் எனர்ஜி டோட்டல் சேம் தான். ஸோ அட் மீன் கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன வரும்? அட் மீன் பொசிஷனில் potential energy is equal to half k a square plus kinetic at mean kinetic half k square. Potential energy என்ன வரும்? Potential energy is equal to potential energy at mean position kinetic energy is equal to half into என்ன ஒரு mean position kinetic energy. Potential energy is 0 is equal to half into k into a square. Total energy E total at extreme point position, extreme position E total என்ன வரும்? Total is equal to potential energy. Kinetic energy என்ன வருது? at extremeல பார்க்குறோம். extremeல kinetic energy வந்து 0, potential energy வந்து half k a square is equal to half k into a square. So main position in total energy half k square and extreme position half k square. எங்கே பார்த்தாலும் சரி, and as it is the E total is equal to half k square. Therefore E total is always constant.
Potential energy mean position is 0 minimum, but whereas potential energy maximum at a extreme position. Kinetic energy is maximum here, velocity maximum வந்து half mv square maximum தான் இருக்கும். So kinetic energy maximum, இங்கே kinetic energy 0. So kinetic energy அப்படி increase ஆகிட்டு வந்து kinetic energy இங்கேருந்து increase ஆகுது, potential energy இங்கேருந்து increase ஆகிட்டு வருது. At one point kinetic energy இப்படி வருது இல்லையா, வரும்போது ஒரு பாயிண்டில் potential energy is equal to kinetic energyன்னு வரும். ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம பார்ப்போம். இட் மீன்ஸ் potential energy is equal to kinetic energy at some point. At some point or displacement, at point of time, that is potential energy is equal to half kx square, kinetic energy half k into half k x square potential energy of k into a square minus x square. So the half எடுத்துலாம் k இங்கே எடுத்துலாம். Therefore x square is equal to a square minus x square, or 2x square is equal to a square, or x square is equal to a by 2, or x a square by 2. X is equal to plus or minus a by root 2. ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறேன்? ஏன்னா ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயர் இருந்ததுன்னா இது மைனஸ் ஸ்கொயர் பண்ணாலும் பாசிட்டிவ் வரும், இதை ஸ்கொயர் பண்ணாலும் இது வரும். ப்ளஸ் வேல்யூ இங்கே ரெண்டு பேர் இந்த இங்கேயும் ஸ்கொயர் பண்ணி இங்கேயும் ஸ்கொயர் பண்ணுறோம், ப்ளஸ் வேல்யூ பண்ணாலும் இது வரும், மைனஸ் வேல்யூ ஸ்கொயர் பண்ணாலும் இது வரும். ஸோ அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸ் ஏ பை 2. அதாவது இங்கே இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பை ரூட் 2 டயத்தில், அதேமாதிரி இங்கே மைனஸ் ஏ பை ரூட் 2. இந்த இடத்துல என்ன வரும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி. ஏன் கைனெட்டிக்? ஏன் ரெண்டு ஈக்குவல்? ரெண்டு வேரி ஆகுது. இங்கே ஒன்று மேக்ஸிமமாக இருக்கிறது, ஒன்று மினிமமாக இருக்குது. ரெண்டு இப்படி வரும்போது இது மினிமமாக இருக்கிறது மேக்ஸிமத்துக்கு வரும், இது மேக்ஸிமம் இருக்கிறது மினிமத்துக்கு வரும். அட் ஒரு பாயிண்டில் ரெண்டு மீட் பண்ணும், ரெண்டு கிராஸ் பண்ணுறப்போ அந்த பாயிண்டில் எந்த பாயிண்ட் when displacement is equal to a divided by under root 2, a divided by under root 2, அந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனெட்டிக் எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் இது 10 ஜூல் இருந்ததுன்னா இது வந்து 5 ஜூல் ப்ளஸ் 5 ஜூல் அப்படி இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? மற்ற நேரத்தில் 10 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 0 ஜூல் ப்ளஸ் 10 ஜூல் இருக்கும். அது எக்ஸ்ட்ரீம் பாயிண்டில் 10 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 10 ஜூல் ப்ளஸ் 0 ஜூல், அதுவும் எக்ஸ்ட்ரீம் பாயிண்டில். பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்கே மேக்ஸிமம் இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜி மினிமம். பட் ஒரே பாயிண்டில், தட் இஸ் 2 பாயிண்டில் ப்ளஸ் ஏ பை ரூட் 2, எக்ஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ பை ரூட் 2 அண்ட் டிஸ்பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை ரூட் 2 ஃப்ரம் மெயின் பொசிஷன். அந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி.